வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். முதலில் இன்றைய நாளின் சிறப்பை பார்ப்போம். இன்று நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பகல் 1:53 மணி வரையிலும் பௌர்ணமி, அதற்கு பின்னர் பிரதமை திதி. இன்று இரவு 8:59 மணி வரையிலும் கேட்டை நட்சத்திரம், அதற்கு மேல் மூலா நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 8:59 மணி வரையிலும் பரணி, அதற்கு பின்னர் கிருத்திகா நட்சத்திரம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று பல நாட்களுக்கு பிறகு அலுவலகத்தில் நெருங்கிய நண்பரோ அல்லது உங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவரிடத்திலேயோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். இதனால் உங்களுக்கு மனதில் குழப்பங்களும் வருத்தங்களும் ஏற்படும். இது பகல் நேரத்திற்கு பின்னர் சரியாகிவிடும். இன்று உங்களினுடைய சக ஊழியர்கள் மற்றும் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களை குறைக்கலாம். தனகாரகன் மற்றும் வாக்குக்காரகன் ஆகிய சுக்கிர பகவான் ராசியில் இருப்பதும் மற்றும் ராசிநாதன் செவ்வாய் கேத்துவுடன் இருப்பதும் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சற்று மனதில் குழப்பங்களும் மற்றும் வார்த்தைகளில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். ஆகவே இன்று பேசும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. மேஷ ராசி அன்பர்களுக்கு பெண்களை பொறுத்தவரையில் பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். பெண்கள் குறிப்பாக உங்களினுடைய அக்கம் பக்கம் வீட்டாரிடத்தில் வாய் வார்த்தைகளை கொடுக்காமல் இருப்பதும் நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். இன்று பச்சரிசி தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சதா சஞ்சார யோகமாக அமைகிறது. உங்களினுடைய நண்பர்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ இன்று நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ராகு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். இன்று காலை பௌர்ணமி திதி இருப்பதனால் நரசிம்ம பெருமானை சென்று வழிபாடு செய்வது நல்லது. வியாபாரிகள் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கும் இன்று நரசிம்மரினுடைய வழிபாடு லாபத்தை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவும் மற்றும் நீங்கள் பல நாட்களாக முயற்சி செஞ்ச வேலைகளுக்கு வெற்றியையும் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று தன லாபமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் இன்று கைக்கு வந்து சேரும். உங்களினுடைய முதலீடுகள் இன்றைய நாளில் பன்மடங்காக லாபத்தை தரலாம். ஆகவே வியாபாரிகளுக்கும் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்கள், புதிய வியாபாரம் தொடங்கும் எண்ணம் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாள் நல்லது. இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் மற்றும் தாய் தந்தையரிடத்தில் இருந்து வந்த வேற்றுமையும் மாறும். உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களை புரிந்து கொண்டு பேசாமல் இருந்தவர்களும் இன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாள் மாலை நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். கடகராசி நேயர்கள். ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இன்று கடகராசி நேயர்களுக்கு சில மன மகிழ்வையும் சந்தோஷத்தையும் தருவார். இன்று பௌர்ணமி திதி காலை வேளையில் இருப்பதனால் சிவன் ஆலயத்தில் நீங்கள் அரிசி தானம் செய்வது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளாலும் பெருமைகள் சேரும். பல காலமாக பேசாமல் இருந்து வந்த உறவினர்களும் இன்று உங்களை தேடி வருவது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரும். விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் நரசிம்மர் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்மராசி அன்பர்கள். இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் மற்றும் விசாரணைகள், குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும் அல்லது திருமணம் சார்ந்ததாக இருக்கட்டும், பூமி சார்ந்ததாக இருக்கட்டும், உங்களுக்கு சாதகமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ அல்லது காதலர்களோ இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக அமைவார்கள்.
சிம்மராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்கள் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். இன்று எவரிடத்திலேயும் கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் சற்று எதிலேயும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்களிடத்தில் சில மனக்கசப்புகளும் குழப்பங்களும் ஏற்படலாம். இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையிலேயே வெளியூரோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நற்செய்தியை கேட்கலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. பல நாட்களாக குழப்பமாக இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்ப விவகாரங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். எதிர்பாராத முடிவுகள் மற்றும் எதிர்பாராத சில சம்பவங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வேலைக்கான நற்செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கும் மற்றும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய முக்கியமான தகவல்கள் மற்றும் உங்களினுடைய வேலை சம்பந்தப்பட்ட தகவல்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயக பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி நேயர்கள் இன்று பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானை வணங்குவது நல்லது. வரவேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும். மற்றும் நீண்ட நாளாக நீங்கள் பிறரிடத்தில் கொடுத்து வைத்த பொருளோ அல்லது பண ரீதியாகவோ பல நாட்களாக முயன்று தோற்றுப்போன விஷயங்களும் இன்று உங்களுக்கு வெற்றி அடையலாம். பிள்ளைகளினால் இன்று உங்களுக்கு பெருமைகள் சேரும். மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று விருச்சிக ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் மற்றும் கருடனையும் வணங்க எதிரிகளிலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது. பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் மற்றும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களோ அல்லது எதிரிகளால் ஏற்படக்கூடிய அச்சமோ தவிர்க்கலாம். அலுவலகத்தில் இருந்து வந்த பகை மாறும். இன்று உங்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி செய்திகளும் மற்றும் நல்ல ஒரு அங்கீகாரமும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியும் அதை சார்ந்து அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும். வெளிநாடு செல்ல வாய்ப்பு பல நாட்களாக தட்டி போனது இன்று அலுவலக ரீதியாக கைக்கு வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அலுவலக விஷயமாக இருந்து வந்த உயர்வையும் உங்களுக்கு பார்க்கலாம். மன திருப்தி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். புதிய வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்கள் மற்றும் அதற்கான முயற்சி செய்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. விநாயக பெருமானையும் மற்றும் சிவனையும் இன்றைய நாளில் வழிபாடு செய்யலாம். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது. வங்கி கடனோ அல்லது உறவினர்களிடத்தில் கடன் உதவியோ கேட்டவர்களுக்கு இன்று அதற்கான ஆவணங்களும் மற்றும் பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகளும் மாறும். இன்று பொருளாதாரத்தில் மேன்மை அடையலாம். இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் காலை வேளையில் பௌர்ணமி திதி இருப்பதனால் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று குலதெய்வ பிரார்த்தனையை காலை வேளையில் செய்யலாம். நல்ல ஒரு ஆலய வழிபாடு மற்றும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களினுடைய குலதெய்வ வழிபாடு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.
பல நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்று அதற்கான நல்ல செய்திகள் வரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.